வணக்கம். அத்தியாயம் 107. இரவின் 10ஆம் நாளிகை தொடங்கிருச்சு. மையர்கிழார் தன்னுடைய திட்டத்தை முழுமையா தெளிவா விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கவனமா கேட்கிறாங்க. அவர் என்ன திட்டம் சொல்றாரு அப்படின்னா, கிழக்கு பக்கம், அதாவது இவங்க இருக்கிற மூஞ்சல் நகர்ல இருந்து கிழக்கு பக்கம் ஒரு பெரிய காட்டாறு ஓடும். அந்த காட்டாறு ரொம்ப பள்ளமான பகுதியில இருந்து ஓடிட்டே இருக்கும். அதை அவ்வளவு சீக்கிரமா கடந்து போக முடியாது. அந்த காட்டாரை கடந்து போனோம்னா ஒரு பெரிய மேட்டு பகுதி, அதுக்கு பேரு செவ்வரி மேடு அப்படின்னு ஒரு பகுதி. அந்த செவ்வரி மேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா எங்களுடைய மாளிகை ஒன்று இருக்குது. அதாவது சின்னதா ஒரு பழைய கோட்டை. அந்த கோட்டையில நீலனை சிறைய வைத்திடலாம். அதே சமயத்துல அந்த செவ்வரி மேட்லயே இதே மாதிரி மூஞ்சல் நகரை அங்க உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருமே அதுக்கு உடன்படுவாங்க. சரி, நம்ம உயரமான இடத்துல இருந்து தாக்கும்போது கண்டிப்பா நம்ம பரம்பு வீரர்களை தாக்கி அழிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. தளபதிகளை உடனே அனுப்புறாங்க. இதே மாதிரி மூஞ்சல் நகரை மேலே அமைக்கணும் அப்படிங்கிறதுனால தளபதிகள் கொஞ்சம் பேர் உடனே கிளம்பிட்டாங்க. கிளம்பி போய்கிட்டே இருக்கும் போதே மையர்கிழார் இன்னும் திட்டத்தை சொல்றாரு. அதாவது பரம்பு வீரர்கள் முதல்ல எங்க வந்து தாக்குவாங்க அப்படின்னா மூஞ்சல் நகருக்கு தான் வருவாங்க. பழைய மூஞ்சல் நகர் இருக்கிற இடத்துக்கு தான் கண்டிப்பா வருவாங்க. அப்படி வரும்போது அங்க உருமன் கொடிய அவன் நிறைய வீரர்களோட அங்க நிக்க வைக்கணும். அங்க தாக்கி அழிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தூரத்துல சில காத தொலைவுல அங்க யார் இருப்பானா துடும்பன் இருப்பான். துடும்பன் பக்கம் கொஞ்சம் வீரர்களோட நிக்க வைக்கலாம். பரம்பு வீரர்கள் உருமன் கொடிகிட்ட சண்டை போட்டுட்டு வரும்போது உருமன் கொடி என்ன செய்யணும் அப்படின்னா, பரம்பு வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கு பக்கம் தள்ளிட்டு அப்படியே வரணும். அங்க துடும்பனும் சேர்ந்துருவான். அப்ப 2 பேரும் சேர்ந்து பரம்பு வீரர்களை அழிக்கலாம். அதே சமயத்துல மொத்தமா கிழக்கு பகுதியை நோக்கி வந்தாங்க அப்படின்னா நம்ம செவ்வரி மேட்ல இருந்து தாக்கி அவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே புதிய வீரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சரியான திட்டம் இது. ஏன்னா நம்ம அவங்களோட உயரமான இடத்துல இருக்கோம் இல்லையா, கட்டாயமா அவங்களை அழிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு நடந்த போர்ல நிறைய வீரர்களை நம்ம அழிச்சிட்டோம். குதிரைப்படையை 3/4 நம்ம அழிச்சுட்டோம். இப்ப இருக்கிறது பரம்பு படையில கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம எளிமையா அழிச்சு ஒழிச்சிடலாம். சரியான திட்டம் இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோழவேளனுக்கும் அது பிடிக்கும். ஏன்னா சோழவேளன் படையில தான் நிறைய வீரர்கள் இப்ப இருக்கிறாங்க. அதனால சோழவேளனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி உருமன் கொடி துடும்பன் எல்லாருமே கீழே இருக்கட்டும், நான் என்னுடைய படை வீரர்களோட செவ்வரி மேட்ல இருந்துக்கிறேன், அங்கிருந்து நான் தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுல ஒரு காரணம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இரவு சாப்பிட்டதுல உணவு சாலையில சாப்பிடும்போது கணக்கிட்டு பார்க்கும்போது சோழப்படையில உள்ள வீரர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10,000 வீரர்களுக்கு மேல இருக்கிறாங்க. மற்ற படையில அந்த அளவுக்கு வீரர்கள் இல்லை அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து இவனுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் சோழவேளனுக்கு. அப்ப எங்களுடைய படை வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அவங்கள கூட்டிக்கிட்டு செவ்வரிமேட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மறுப்பு எதுவுமே சொல்ல முடியாது. குலசேகர பாண்டியனோ உதயஞ்சேரலோ எந்த மறுப்பு சொல்லல, சரி அப்படின்றாங்க. இப்படி மையர்கிழார் திட்டங்களை சொல்லிட்டே இருக்கும் போதே காரமலை பக்கம் இடியும் மின்னலும் தெரியுது. அந்த மின்னல் வெளிச்சத்துல சின்னதா ஒரு புள்ளி மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது. என்ன அப்படிங்கிறத இங்க பேசிக்கிட்டே தூரமா அங்க பார்த்துட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் நிறையவே தெரியுது. அப்போ கருங்கை வாணனை கூப்பிட்டு சொல்றாரு, அங்க பாத்தியா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, அதாவது நெருப்பு எரியிற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது, கவனிச்சியா அப்படிங்கிறான். கருங்கை வாணன் பாக்குறான், நல்ல இருட்டு, எதுவுமே தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். சரி, முதல்ல மழை வர மாதிரி இருக்குது, அதனால நம்ம சீக்கிரமா பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு மையர்கிழார் சொல்றாரு. சோழவேளன் என்ன சொல்றான், ஆமா ஆமா திட்டமெல்லாம் எல்லாம் முழுமையா சொல்லியாச்சு, நம்ம அடுத்த கட்ட வேலையை சீக்கிரமா தொடங்கணும், மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கூடாரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிற கூடாரம் குலசேகர பாண்டியன் கூடாரம் மட்டும்தான். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனா நீலன் இருக்கிற கூடாரம் 2 தான் இருக்குது. மையர்கிழார் சொல்றாரு, நீங்க வேந்தர்கள் எல்லாருமே போயிட்டு குலசேகர பாண்டியனுடைய கூடாரத்துல தங்கிக்கோங்க, நீலன் இருக்கிற கூடாரத்துல அமைச்சர்கள் தங்கிக்கிறட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாரும் அவங்கவுங்க தேரை நோக்கி வேகமா போறாங்க. தேர் எடுத்துட்டு அப்படி குதிரைகள் பறக்குது. அதுக்குள்ள சரியான மழை வந்துருச்சு. மழையில நனைஞ்சுக்கிட்டே மூஞ்சல் நகருக்கு போறாங்க. அங்க போயிட்டு குலசேகர பாண்டியன் இருக்கிற கூடாரத்துக்குள்ள 5 பேரும் உள்ள போறாங்க. அதாவது வேந்தர் படையை சேர்ந்த 3 வேந்தர்களும் எல்லாரும் அங்க போய் உள்ள உட்காந்துக்கிறாங்க. விளக்குகள் வெளியில எரிஞ்சிட்டு இருக்கு. பெரிய பெரிய குடுவைகளை அழகான விளக்குகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அமைச்சர்கள் 3 பேர் என்ன பண்றாங்க, நீலன் இருக்கிற கூடாரத்துக்கு போறாங்க. அதுக்குள்ள நீலனை வந்து வெளியில கொண்டு வராங்க. ஒரு இரும்பு கூண்டு வண்டி, அந்த வண்டியில நீலனை ஏத்தி அவனை வந்து அந்த தேர்ல கொண்டு போறாங்க. எங்க
செவ்வரி மேட்டை தாண்டி இருக்கிற வெங்கல் நாட்டினுடைய பழைய கோட்டைக்கு கொண்டு போறாங்க. மழை அடிச்சு வாங்குது. மலையில அந்த தேரை இழுத்துக்கிட்டு வேகமா வீரர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பாதுகாப்பா போகிறது யாரு அப்படின்னா மாக்கனகன், பாண்டி நாட்டு தளபதி மாக்கனகன். அதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான் அவங்களுக்கு பாதுகாப்பா. தேர் முன்னாடி போய்கிட்டே இருக்குது. மயிர்கிழார் திரும்பவும் அந்த காரமலையை பார்க்குறாரு. பார்த்த உடனே கருங்கைவாணனை கூப்பிட்டு சொல்றாரு, இப்போவா தெரியுதா உனக்கு அந்த வெளிச்சம் கூட கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் கீழே இறங்கி வர மாதிரி தெரியுது, உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். கருங்கைவாணன் அப்பவும் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரே இருட்டா இருக்குது, அப்படியும் இப்படிப்பட்ட மழை அடிக்கும்போது எங்கேயாவது நெருப்பு எரியுமா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கருங்கைவாணன் சொல்லுவான். மயிர்கிழாருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். சரி, இங்க இருந்தா உங்களுக்கு தெரியல, நம்ம வெளியில வாங்க போகலாம். திசைவேலையில் இருந்த பரண் இருக்கு இல்லையா, அந்த பரன்ல ஏறி பார்ப்போம் அப்படின்னு குதிரையில ஏறுறாரு மயிர்கிழார். கூடவே கருங்கைவாணன் வரான். 2 பேர் வேகமா போறாங்க. இங்க துடும்பனும் உருமன் கொடியும் பின்னாடி போகவா வேண்டாமா அப்படின்னு தெரியல. ஆனாலும் அவங்க வீரர்களோட பின்னாடியே போறாங்க தளபதிகளை தொடர்ந்து. பரண் பக்கத்துல போறாங்க. கட்ட கடன்னு மயிர்கிழார் மேலே ஏறுறாரு. காத்துல பரண் இப்படி இப்படி ஆடுது. கீழே உருமன் கொடியும் துடும்பனும் அந்த கீழே இருக்கிற கம்புகளை நல்லா பிடிச்சிக்கிறாங்க. மெதுவா ஏறுங்க, ஏன்னா பயங்கரமா காத்தடிக்கிறதுனால எந்த நேரத்தை வேணாலும் சாஞ்சிரும், நல்லா கவனமா ஏறுங்க அப்படின்னா பின்னாடியே கருங்கைவாணன் ஏறுறான். 2 பேரும் பரண் மேலே ஏறி நிற்கிறாங்க. அந்த மழை நீர்ல திசைவேலனுடைய குருதி, அந்த ரத்தம் அப்படியே கரைஞ்சி கீழே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாரு மயிர்கிழார். பார்த்துட்டு அடுத்து காரமலையை பார்க்குறாரு. பார்த்தா நல்லாவே தெரியுது, நிறைய பேர் தீப்பந்தங்களோட இறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மயிர்கிழாருக்கு தெரியுது. கருங்கைவாணன் இந்த பக்கம் பார்க்காம இடதுகை பக்கம் பார்க்குறான். இடதுகை பக்கம் பார்த்தா காரமலையினுடைய வடகோடி, அங்க அவன் பார்த்துட்டு இருக்கான். மயிர்கிழார் தோளை தொட்டு திருப்புறான். இந்த பக்கம் பாருங்க, இங்கேயும் தீப்பந்தங்கள் தெரியுது அப்படின்னு சொல்றான். 2 பேரும் மாத்தி மாத்தி 2 பக்கம் பார்க்குறாங்க. சுத்தி தீப்பந்தங்கள் நிறைய இறங்கி வந்துகிட்டே இருக்குது. 2 பேருக்கும் புரியல, இப்படிப்பட்ட அடைமலையில நெருப்பு எங்கேயாவது எரியுமா அப்படிங்கிற சந்தேகம் 2 பேருக்கும் வருது. காத்தும் மழையும் போட்டி போட்டு பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் எதனால இந்த நெருப்பு எரியுது, காரணம் என்ன என்னன்னு யோசிக்கிறார் மயிர்கிழார். சட்டுன்னு அவருக்கு யோசனை வருது. பரம்புல ஒரு வகையான மரம் இருக்கு. என்ன மரம் அப்படின்னா சுளுந்து கம்புன்னு ஒரு மரம். அந்த மரத்தை நடுவில் 2ஆ வெட்டி அதை கூராக்கி அதில் பந்தங்களை சுற்றி தீ வச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட மழை வந்தாலும் அந்த நெருப்பு அணையவே அணையாது. அதை எப்படி அணைக்க முடியும் அப்படின்னா கீழே மண்ணுக்குள்ள குத்தி மண் அள்ளி அள்ளி போட்டால் மட்டும்தான் அந்த நெருப்பை அணைக்க முடியும். அப்படிப்பட்ட சுளுந்து கம்பை நெருப்பு பற்ற வச்சு கொண்டு வராங்க. ஆனால் எதுக்காக நெருப்பு பற்ற வச்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போதே கருங்கைவாணன் சொல்றான், உடனடியே நம்ம போய் அவங்களை எதிர்த்து தாக்குவோம், வீரர்கள் எல்லாம் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் பொறுமையாயிரு, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாது, அதுக்குள்ள நம்ம போய் தாக்கவே கூடாது, கொஞ்சம் பொறுத்திருப்போம் அப்படின்னு 2 பேர் நிற்கிறாங்க. நின்று பேசிட்டே இருக்காங்க. கீழே உருமன் கொடிய துடும்பனும் வீரர்களும் சேர்ந்து அந்த பரணை நல்லா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்ற அந்த தீப்பந்தங்கள் வெளிச்சம் தெரியுது. ஒரு மின்னல் விட்டுது. அந்த மின்னல் வெளிச்சத்துல பார்த்தா தட்டியங்காடு முழுவதும் வீரர்கள் தீப்பந்தங்களோட நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சோழ பாசறை, சோழ வீரர்கள் தங்கியிருக்காங்க இல்லையா, 10,000 வீரர்கள், அவங்க தங்கியிருக்கிற இடத்தை சுற்றி தீப்பந்தங்களை நட்டு வச்சிருக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. அப்போ பாசறையை சுத்தி தீப்பந்தங்களை வச்சிருக்கிறாங்க, என்னவா இருக்கும்? சுளுந்து கம்பு தெரியும், ஆனா நெருப்பு வச்சிருக்கிறாங்களே, என்ன பண்ண போறாங்க? ஒருவேளை பாசறையில நெருப்பு வைக்க போறாங்களா, எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே தூரத்துல 2 வீரர்கள் குதிரையில வேகமா வந்துட்டே இருக்கிறாங்க. வேகமா வந்த உடனே கீழே துடும்பனும் உருமன் கொடியும் நிக்கிறாங்க. மயிர்கிழார கூப்பிடுறாங்க, உங்களை தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஒருத்தரை மட்டும் மேல அனுப்பு அப்படின்னு மயிர்கிழார் சொல்றாரு. உடனே ஒரு வீரன் மட்டும் வேகமா ஏறுறான். ஏறின உடனே 2 பேர் நிக்கிறாங்க. இப்ப 3ஆவது ஒருத்தர் நிக்கிறான். இன்ன உடனேயே அவன் அப்படி பதற்றத்துல வர்றான். அந்த மலையிலே நனைஞ்சு அந்த மலையிலேயே அவனுக்கு வேர்க்கிற மாதிரி இருக்குது. வந்த உடனே சொல்றான், அவன் யாருன்னா அந்த 6 ஊர்க்காரர்கள் போர்க்களத்துக்கு போகல இல்லையா, அந்த ஊர்ல உள்ள தலைமை ஒற்றன் மயிர்கிழாரால் நியமிக்கப்பட்டவன், அவன் தான் வரான். வந்த உடனே சொல்றான், என்ன அப்படின்னு கேட்கிறார் மயிர்கிழார். பரம்புல இருந்து எல்லாரும் கீழே இறங்கி வராங்க, அதாவது 12 குடிகளை சேர்ந்த அத்தனை மக்களும் பரம்புல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. அதே சமயத்துல இந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்க இல்லையா, ஆமா அது என்ன, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு மயிர்கிழார் சொல்றாரு.
சொன்ன உடனே அது அனலிகள் அப்படின்னு சொல்றான். அனலிகளா அப்படின்னு உடனே இவருக்கு உடம்பெல்லாம் பதறுது. மயூர் கிளார்க்கு அனலிகளை ஏவி விட்டுருக்காங்களா அப்படின்னு மயூர் கிளார்க் கேட்கிறார். ஆமா அப்படின்னு அந்த வீரன் சொல்றான். அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் இந்த நிலத்தை விட்டு வெளியேறணுமோ சீக்கிரமா வெளியேறணும். வெங்கல் நாட்டுக்கு பரம்புல இருந்து செய்தி வந்திருக்கு. அதாவது அந்த 6 ஊர்க்காரர்களும் செய்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க உயிர் பிழைக்க முடியுமோ வெங்கல் நாட்டை விட்டு அதாவது இந்த நிலத்தை விட்டே நீங்க போயிடணும். அப்படின்னா நீங்க உயிர் பிழைக்கலாம். இங்க இருந்தா ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது அப்படின்னு சொல்றான் அந்த வீரன். அனலிகள்னா என்ன அப்படின்னு கருங்கைவாணன் கேட்கிறான். அனலிகள் அப்படின்னா நெருப்பு பூச்சிகள் அப்படின்னு மயூர் கிளார்க் சொல்றாரு. அந்த நெருப்பு பூச்சிகளால அவ்வளவு பெரிய ஆபத்து வருமா அப்படின்னு கருங்கைவாணன் கேட்கிறான். மயூர் கிளார்க் சொல்றாரு, ஆமா அது நெருப்பு பூச்சி அப்படின்னா எப்படிப்பட்டது, பரம்பு மலையில இருக்கிற குகைகள் இருக்கும். அந்த குகைகளுக்குள்ள அனலி பூச்சிகள் நிறைய இருக்கும். அந்த அனலி பூச்சிகள் இருக்கிற குகையிலிருந்து நெருப்பை பத்த வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த நெருப்பு வாசனைக்கு அந்த அனலி பூச்சிகள் நிறைய வந்துடும். நிறையன்னா ஆயிரக்கணக்கான பூச்சிகள், ஒவ்வொரு தீப்பந்தங்களுக்கு இடையிலையும் ஆயிரக்கணக்கான பூச்சிகள் இருக்கும். சரி, அது அனலி பூச்சிகளால என்ன ஆபத்து அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாங்க கருங்கைவாணன். என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனலி பூச்சிகள் உடம்புல கடிக்க வேண்டாம், லேசா பட்டாலே போதும் உடம்பெல்லாம் நெருப்பு பிடிச்ச மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அவனால ஒருத்தம் கூட உயிர் பிழைக்கவே முடியாது அந்த அனலி பூச்சிகளால அப்படின்னு மயூர் கிளார்க் சொல்லுவார். சொன்ன உடனே கருங்கைவாணனுக்கு தூக்கி வாரி போடும். அப்படிப்பட்ட ஒரு பூச்சி இருக்குதா அப்படின்னா இந்நேரம் ஒவ்வொரு நெருப்பு பந்தங்கள்டையும் பல்லாயிரக்கணக்கான அனலி பூச்சிகள் வந்திருக்கும் அப்படின்னு மயூர் கிளார்க் சொல்றாரு. அப்ப என்னதான் பண்றது, சோழப்படை வீரர்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கருங்கைவாணன் கேட்கிறான். கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. அனலி இருக்கிற இடத்துல இருந்து அவங்க பாசறையில இருந்து வெளியில வந்தாங்க அப்படின்னாலே ஒருத்தம் கூட மிஞ்ச மாட்டாங்க. 10ல் 1 வீரன் கூட உயிரோட போக முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு மயூர் கிளார்க். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே இன்னும் 2 பேர் குதிரையில வராங்க வேகமா. வந்த உடனே உருமன் கொடிய துடும்பனு கத்துறாங்க. ஏற்கனவே 3 பேர் நிக்கிறாங்க அந்த பரன்ல. பரனா எந்த நேரத்துல விடுவனே தெரியாது. இப்ப வேற 2 பேர் வந்திருக்காங்க. மயூர் கிளார்க் கூப்பிடுறான். உருமன் கொடி மேல இருந்து இப்படி எட்டி பாக்குறாரு. உங்களை தேடி வெங்கல் நாட்டு ஒற்றன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அவனை மட்டும் அனுப்பு அப்படிப்பார். அவன் மேல வரான். மேல வந்த உடனேயே அவன் என்ன செய்தி சொல்றான் அப்படின்னா, நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்க அப்படின்னு மயூர் கிளார்க் கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பரம்புல 16 குடியினர் இருக்கிறாங்க. அதாவது அடைக்கலமா போனவங்க 16 குடியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதுல 4 குடிகளை தவிர மீதி 12 குடிகளும் கீழே இறங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை திரும்பவும் அவன் சொல்றான். சரி, இறங்கிட்டாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, பாரியினுடைய உத்தரவு என்ன அப்படின்னா, மூவேந்தர்களாலும் தாக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த குடிமக்கள், அவங்க கிட்ட சொல்லியிருப்பான், நீங்க எந்தெந்த மன்னனை தாக்கணுமோ உங்களுக்கு நான் உத்தரவு அனுமதி அளிக்கிறேன். நீங்க போய் எப்படியெல்லாம் தாக்கணுமோ, என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்லாரையும் தாக்கி அழிங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த 12 குடிகளை சேர்ந்தவங்க எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டாங்க. தட்டியங்காடு முழுவதும் இருக்காங்க, வெங்கல் நாடு முழுவதும் வந்துட்டாங்க. உயிர் பிழைச்சு போகிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு உத்தரவு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே கீழே இருந்து ஒரு வீரன் சொல்றான், வந்திருந்தவன், சீக்கிரமா உத்தரவு கொடுக்க சொல்லு, காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு அவன் பதற்றமா சொல்றான். மயூர் கிளார்க்கு ஒன்றும் புரியல. வந்தவன் திரும்பவும் ஒரு செய்தி சொல்றான். அதாவது நீங்க பாக்குறது சோழப்படையை சுத்தி இருக்கிற தீப்பந்தங்களை தான், இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, தட்டியங்காடு தெரியுது. ஆனா இதுல இருந்து சில காத தொலைவில் கிழக்குல இருக்கிற பாண்டிய பாசறை, பாண்டிய வீரர்கள் தங்கி இருக்கிற பாசறையிலையும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறான். அங்கேயும் ஆபத்தா? இங்கிருந்து எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறான். உங்களுக்கு தெரியாது, அங்கேயும் நெருப்பு எரியுதா அப்படின்னு கருங்கைவாணன் கேட்கிறான். அங்க நெருப்பு எரியல, வெறும் ஈட்டிகளை மட்டும் எரிஞ்சிட்டு போயிருக்காங்க அப்படின்பா. வெறும் ஈட்டிகளை எரிஞ்சிட்டு போயிருக்காங்களா, எதுக்காக அப்படின்னு மயூர் கிளார்க் கேட்கிறாரு. அதான் எங்களுக்கும் புரியல, ஆனா பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு பயமா இருந்துச்சு, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு ஒரு வீரன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவான் வந்தவன். என்னது இருக்கு அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனேயே அந்த வீரன் சொல்றான், அந்த ஈட்டி முழுவதும் பரம்புல இருக்க இருள்வேல மரம்னு ஒரு மரம், அந்த மரத்தினுடைய அடியில இருக்கிற சிவப்பு நிறமா இருக்கிற பிசின், அந்த பிசினை ஈட்டி முழுவதுமே தடவிருக்காங்க, அது மழையில கரையாது அப்படின்னு சொல்றான் அந்த வீரன். சொன்ன உடனேயே மயூர் கிளார்க்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஏற்கனவே இடியும் மின்னலும் இருக்கிறதுனால நனைஞ்சு போயிட்டாரு. இப்ப அதை கேட்ட உடனே அவருக்கு பேச்சே வரல. என்ன அப்படின்னா,
அதனுடைய பேரழிவு என்னவா இருக்கும் அப்படின்னு கருங்கைவாணன் கேட்கிறான். என்னன்னா அந்த இரும்பு அந்த பிசின் இருக்கு இல்லையா, அந்த பிசினுடைய வாசனைக்கு பரம்பு மலையில இருக்கிற, அதாவது காரமலையில எங்கெங்கெல்லாம் இருக்கிற அட்டை பூச்சிகளும் பறக்கும் அட்டை பூச்சிகளும் கொம்பு தூக்கி வண்டுகள்னு ஒரு வண்டு இருக்கு, அது ரெண்டும் ஏகப்பட்ட நச்சு பூச்சிகளை கொண்டு வந்துடும். கொண்டு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கொம்பு தூக்கி வண்டுகள் எப்படிப்பட்டது அப்படின்னா முள்ளம்பன்றி மாதிரி இருக்கும். அதாவது அந்த உடம்புல பல்லாயிரக்கணக்கான கொம்புகள் இருக்கும், முள்ளு மாதிரி இருக்கும். முள்ளம்பன்றிக்கு எப்படி முள்ளெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கொம்புகள் இருக்கும். அந்த கொம்பு தூக்கி வண்டுகள் கடிக்கவே வேண்டாம், அதனுடைய ஒரு கொம்பு மட்டும் ஒரு விரல்ல பட்டா போதும். என்ன ஆகும்னா அந்த ஒரு விரல் ஒரு கை அளவுக்கு தடிச்சு வீங்கிரும். அது சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட மாத கணக்கு ஆகும், எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்டது அந்த கொம்பு தூக்கி வண்டுகள். அந்த பிசினுடைய வாசனைக்கு இந்நேரம் எத்தனை பூச்சிகள் வந்திருக்குமோ, எத்தனை அட்டை பூச்சிகள் வந்திருக்குமோ, நச்சு பூச்சிகள் அத்தனையும் இந்நேரம் வந்திருக்கும். அப்போ பாண்டிய பாசறையில் இருக்கிற ஒரு வீரர்களும் உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு மயிர்கிழார் சொல்லி முடிக்கிறார். முடிச்ச உடனேயே திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, அடடா அனலி பூச்சிகள் நெருப்பு பார்த்தோன்னு வந்துருமே. ஊஞ்சல் நகரை பார்க்குறான், அங்கே நல்ல விளக்கு எல்லாம் பளிச்சுன்னு எரிஞ்சிட்டு இருக்குது, அழகான கூண்டுகள்ல உள்ள விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. திரும்பி பாக்குறாரு, விளக்குகளை அணையுங்கள் அப்படின்னு இங்க இருந்து கத்துறாரு. கருங்கைவாணன் சொல்றான், நீங்க சொல்றது எனக்கே கேட்கல, அங்க எப்படி கேட்கும் அப்படிங்கிறான். ஏன்னா அப்படி மழை பெய்யுது, காத்து மழையும் போட்டி போட்டு பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, ஒண்ணுமே கேட்கல. உடனே என்ன பண்றாரு, கடகடன்னு கீழே இறங்குறாரு. இறங்கி குதிரையில வேகமா போறாரு, குதிரையை அடிச்சு விரட்டுறாரு. அந்த மழையில குதிரைகள் கணச்சிட்டு போகுது, பின்னாடியே கருங்கைவாணன் போறான். என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. உருமன்குடி, துடும்பன், அவங்க கூட உள்ள வீரர்கள் எல்லாருமே பின்னாடி போறாங்க. கத்திக்கிட்டே போறாரு, விளக்கை அணையுங்கள் விளக்கை அணையுங்கள்னு சொல்லிட்டே போறாரு. யாருக்குமே கேட்கல. பக்கத்துல போயிட்டாரு. வெளியில அந்த குலசேர பாண்டியன் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அந்த கூடாரம், அதை சுத்தி காக்கும் வீரர்கள், ஆபத்து உதவிகள், வேலைப்படையினர், எல்லா மெய்காப்பாளர்கள் எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டே போறாரு, முதல்ல அந்த விளக்கெல்லாம் அணையுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதை குறைச்சு வைக்கிறாங்க. குறைக்க வேண்டாம், முழுமையா அணைங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு என்ன இவ்வளவு இருட்டுல விளக்கு எரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க யாருமே எதுவும் செய்யல. போறாரு, இடுப்புல இருந்து ஈட்டியை உருவுறாரு. சட்டு சட்டுன்னு ஒவ்வொரு விளக்கையும் உடைக்கிறாரு. உடைச்சிட்டு நேர உள்ள போகணும். உள்ள விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள அனுமதி இல்லாம போகக்கூடாது. ஆனா 5 பேர் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உள்ள விளக்கு அணையுங்கள் அப்படிங்கிறாங்க. கத்ரா மயிர்கிழார். குலசேர பாண்டியன் கேட்கிறாரு, உனக்கு என்ன, விளக்கு அணைச்சிட்டு அப்படி என்ன பேச போற, அப்படின்னு முக்கியமான செய்தி, வெளியில விளக்கு உடைச்சு அணைச்சிட்ட, இப்ப உள்ள விளக்கு எதுக்கு அணைக்கணும் அப்படின்னு கத்துறாரு. விளக்கம் நான் அப்புறமா சொல்றேன், இதனால பேர் ஆபத்து வந்திருக்குது, அதனால தயவு செய்து விளக்கு அணையுங்கள் அப்படின்னு சொல்றான். கேட்கவே இல்லை, நேரம் உள்ள போயிட்டாரு. கருங்கைவாணன் உள்ளேயே போயிட்டான். அனுமதி இல்லாம போகவே கூடாது. ஆனா 2 பேரும் போயிட்டாங்க. உள்ள போன உடனேயே சோழவேலனுக்கும் செங்கனச்சோழன், உதயஞ்சேரல் 3 பேருக்கும் பெரிய சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னா, உள்ள இருக்கிறது குலசேர பாண்டியன், புதியவர். இப்ப 2 பேரும் உள்ள வராங்க, அவங்களும் பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க, மயிர்கிழார் கருங்கைவாணனும். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலை பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் 2 பேருக்கு வந்ததுனால என்ன பண்ண போறது, யார் எப்ப எந்த ஆயுதத்தை கையில எடுப்பா அப்படிங்கிறது தெரியல. உள்ள போன மயிர்கிழார் உள்ள விளக்கையும் அணைச்சிட்டாரு, அடிச்சு உடைச்சிட்டாரு. ஒரே இருட்டு, இருட்டுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் கத்துறாங்க. சோழவேலன் கத்துறான், உசந்தனை உள்ளே அனுப்பு அப்படிங்கிறாரு. உசந்தன் அப்படிங்கிறது அவங்க படை தளபதி, உள்ள அனுப்பு அப்படிங்கிறாங்க. வந்துட்டேன் பேரரசு அப்படின்னு அவனும் உள்ள வந்துட்டான். உதயஞ்சேரல் என்ன பண்றான், துடும்பனை உள்ள அனுப்பு அப்படிங்கிறான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பயம், இருட்டுக்குள்ள இவங்க என்ன பண்ண போறாங்க, நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ. துடும்பனும் உள்ள வந்துட்டான். இப்படி எல்லா அமைச்சர்களும் தளபதிகளும் உள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. மன்னர்களுக்கு என்ன செய்ய தெரியல. மூவேந்தர்களும் முழுமையான இருட்டுக்குள் முகமற்று இருந்தனர் அப்படின்னு ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியல, யார் எப்ப யாரை தாக்குவோம் அப்படின்னு தெரியல. எல்லாருமே முகமே இல்லாம மயிர்கிழார்ட்ட கேட்கிறாங்க, மயிர்கிழார் எங்க இருக்கிறீங்க, என்ன என்ன நடந்துச்சு வெளியில, என்ன ஆபத்து அப்படின்னு சோழவேலன் கேட்கிறான். உதயஞ்சேரல் கேட்கிறான். மயிர்கிழார் சொல்றாரு, யாரும் பதட்டப்படாதீங்க, என்ன ஆபத்து அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அனலி பூச்சியை பத்தியும் சொல்றாரு, கொம்பு தூக்கி வண்டுகள் எல்லாம் சொல்றாரு. சோழ பாசறையை சுத்தி அனலிகள் நெருப்பு பந்தங்கள் எரிஞ்சிட்டு இருக்குது. அதே சமயத்துல பாண்டிய பாசறையை சுத்தியும் ஈட்டிகளை எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருமே வெளியில வரக்கூடாது,
பாசறையை விட்டு விடியட்டும், நல்ல சூரியனுடைய ஒளி பட்ட பிறகு வெளியில வந்தா ஆபத்து கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சோழவேலன் சொல்றாரு, எங்களுடைய வீரர்களை எப்படியாவது காப்பாற்றணும், இப்பவே முரசு அறைந்து அவங்க எல்லாரையும் வேற இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சோழவேலன் சொல்றாரு. உடனே மையக்கிழார் சொல்றாரு, இந்த நேரத்துல வெளியில வந்தாதான் ஆபத்து, முரசு அறைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்க இருந்து சத்தம் எதுவுமே கேட்காது, அவங்க உள்ளேயே தூங்கட்டும், காலையில பார்க்கலாம், அதனால எந்த ஆபத்து கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் சோழவேலனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்குது. புதிய விற்பனை என்ன சொல்றான்னா, மையக்கிழார் காதுல வந்து சொல்றான், நம்ம பாண்டிய வீரர்களை காப்பாற்றணும், ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்றான். ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. தங்களுடைய படையை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வெளியில காக்கும் வீரர்கள், ஆபத்து உதவிகள், மெய்காப்பாளர்கள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா. இன்னும் இவங்க இப்படி பேசிட்டே இருக்காங்களே, என்ன பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய சண்டையே வந்துடும் போலயே, உள்ள இருட்டுக்குள்ள என்ன நடக்கும்னே தெரியலையே, நம்ம ஏதாவது போய் சொல்லி உங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்களை வெளியில காப்பாத்தி கொண்டு வரணும், அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு 3 தளபதிகளும் சேர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. பேசும்போது இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது சோழப்படையை சேர்ந்தவங்களும் பாண்டிய படையை சேர்ந்தவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சேரப்படையை சேர்ந்த காக்கும் வீரர்கள் வந்து எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. ஏன் அமைதியா இருக்கிற, சீக்கிரமா சொல்லு, உள்ள என்ன நடக்கும்னே தெரியாது, இருட்டுக்குள்ள யாரும் யாருக்குமே தெரியாம ஏதாவது பண்ணிக்கிற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது காக்கும் வீரர்கள் தளபதி தூரமா கையை நீட்டி காட்டுறான், அங்க பாருங்க அப்படிங்கிறான். எங்க காட்டுறான், அப்படியே தட்டியும் காட்டை நோக்கி காட்டுறான். காட்டுனா எதுவுமே தெரியல அவங்களுக்கு, இருட்டு, ஒண்ணுமே தெரியல. திரும்பவும் பார்க்க சொல்றான், எதுவுமே தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மின்னல் மின்னுது. மின்னல் வெளிச்சத்துல பார்த்தா திசைவேலர் இருந்தார் இல்லையா, அந்த பரன் மேல பரம்பு வீரர்கள் ஈட்டியோட சுத்தி நிக்கிறாங்க. கீழே பரம்பு வீரர்கள் குதிரையில வேகமா வந்துட்டே இருக்கிறாங்க. வந்துட்டே இருந்த உடனே இங்க இருக்கிற வீரர்கள் வெளியில இருந்து கத்துறாங்க, ஆபத்து நம்ம தேடி வந்துகிட்டே இருக்கு, உடனே உயிர் பிழைக்க ஓடணும் அப்படின்னு சொல்றாங்க, சீக்கிரமா வெளியேறுங்கள் அப்படின்னு கத்துறாங்க. தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முத்தமிழ் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.